ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்றது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அட்வைசபிளா சார்? இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஸ்பெஷலா என்ன இருந்துச்சு சார்? சார் நம்ம டைம்ல உங்க டைம்ல நிச்சயமா ரேகிங்கிறது பயங்கர மோசமா இருந்துச்சு. நான் 99ல ஜாயின் பண்ணப்பே வந்து சார் எனக்குலாம் நாங்க பார்த்த ரேகிங்லாம் இப்ப பார்க்கலப்பா அப்படின்னு பூமர் அங்கிள் மாதிரி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். பட் ஆனா உங்க டைம்ல ரேகிங் எல்லாம் பயங்கர மோசமா இருந்துச்சு. ரொம்ப மோசமா இருக்கு. அதை எப்படி சார் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது உங்களுக்கு எப்படி பாதிச்சது? நான் வந்து இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு டிஎம் எம்சிஹெச் முடிச்ச உடனேயே அவங்க 500 rupees 600 rupees 700 rupees இதுதான் என் ஃபீஸ் இதுதான் அப்படின்னு ஒரு செட் பண்றாங்கல்ல சார். இதை வந்து மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? கட்டாயம் வந்து சார் நீங்க சொல்லியிருந்தீங்க நடுவில் நீங்க கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்கன்ட்டு. ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்றது இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அட்வைசபிளா சார்? இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஸ்பெஷலா என்ன இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து பணத்துக்காக போனால் தான் சார் உண்டு. சரிங்க சார். நான் போனது கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் போயிருந்தேன். பணத்துக்காக தான் போனேன். நான் போனதே பணத்துக்காக தான். ஓகே. ஆனால் இந்தியாவில் இருந்துட்டு திருப்பி போயிட்டு அங்கே வந்து பணத்துக்காக போயிருக்கோமே நம்ம. இது பணம் ஒரு பெரிய விஷயமா நம்ம மக்கள்கிட்ட இருந்து படிச்சுட்டு நம்ம மக்களுக்கு சர்வ் பண்ணால் பணத்துக்காக போகிறோமே, சீக்கிரம் போய் திருப்பி நம்ம மக்களுக்கு சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து நான் இப்போ பணம் ஏர்ன் பண்ணுறோங்கிறக்காக போகிறப்ப அது ஒரு ஃபீலிங்கு. படிக்கிறதுக்காக வந்து மேற்படிப்பு போக போகிறோம், அதை காட்டில் இன்னும் மேலே போக போகிறோன்னா அப்படிங்கிறப்ப அதோடைய இதுவே தனி தான். அதுக்கு நம்ம இருக்க வேல்யூ இருக்கத்தான் செய்யுது. ஸோ ஃபைனான்ஷியலி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் ஒரு சின்னதாக சோஷியல் கில்ட் ஒன்று நம்ம மக்கள்கிட்ட அங்கே ஃப்ரீயாக மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ்ன்றது நம்மளோட கவர்மெண்ட் வந்து நமக்காக ஒரு டாக்டருக்காகவும் ஆல்மோஸ்ட் 20 to 27 lakhs செலவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றறிக்கை சொல்லுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லா எம்பிபிஎஸ் டாக்டர்ஸுமே கவர்மெண்ட் டாக்டர்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே த டாக்ஸ் பேயர் இஸ் பேயிங், அதாவது த கவர்மெண்ட் த சொசைட்டி இஸ் பேயிங். ஸோ அதை முடிச்சுட்டு ஃபாரின் கண்ட்ரி போய் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு சின்ன கில்ட் சார் ஃபீல் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து உண்மையாகவே இருந்துச்சு சார். நம்ம மக்கள்கிட்ட இருந்து படிச்சு நம்ம மக்களுக்கு வைத்தியம் பண்ணாமல் காசுக்காக போய் அங்கே போய் வைத்தியம் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் திருப்பி ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அந்த 3 வருஷம் இருந்தாலும் கூட அந்த பணம் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல. வெரி நைஸ். இப்போ அப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு மேற்படிப்புக்காக தான் போகிறாங்க. சில பேர் மேற்படிப்புக்காக போயிட்டு திரும்பி வர முடியாமல் அங்கே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அங்கே லைஃப் ஸ்டைலையும் பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிறாங்களே. டியூ திங்க் இட் இஸ் அ பிரெயின் ட்ரெயின்? அதாவது நம்மளோட சொசைட்டிக்கு அது ஒரு வேஸ்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார் அது அவங்களோட லைஃபு அவங்களோட சாய்ஸு, வி கேனாட் ஹெல்ப் இட் அப்படின்னு தோணுதா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் ஹேவ் அ டிஸ்கஷன். சார் அதாங்க சார். சார் இப்போ நீங்கள் வந்து இந்த ஏஜ்லேயும் யூ ஆர் ஸ்டில் அண்ட் ஆக்டிவ் ஆப்ரேட்டிங் நியூரோ சர்ஜன். ஆமாம் சார். சில பேர் வெறும் கன்சல்டேஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. வெறும் ஓபி மட்டும் உட்காடுறேன், பார்க்குறேன், ஆப்ரேஷன் வேணுமா இங்கே அனுப்பிச்சிடுறேன். அப்படி இல்லாமல் யூ ஆர் ஸ்டில் அண்ட் ஆப்ரேட்டிங் சர்ஜன். இந்த லெவல் ஆஃப் சர்ஜரி இந்த அளவுக்கு உங்களால் டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கு இது என் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த டிசிப்ளின் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சொல்லணும்னா எது சார் சொல்லுவீங்க? நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம இந்த மாதிரி நான் அப்படி இருக்கேனாலே அதுக்கு மூல காரணமே அந்த ஃபீல்ட் மேலே இருக்க ஒரு பெரிய லவ் அண்ட் பேஷன் தான் சார். அது வந்து ரெண்டாவது நம்ம ஒருத்தனை சாக போகிறவனை பிழைக்க வச்சு காமிக்கிறோம். ஆமாங்க. அவனை பிழைச்சி காமிக்கிறோம். பிழைச்சி வர்றப்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் பணம் செலவழிச்சு வந்தாலும் அவன் பிழைச்சி வர்றப்ப அவனுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கோமே அப்படி நம்மளுக்கே தோணும். மக்களுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்துட்டோம், கடவுள் வந்து இவர் மூலமாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஃபீலிங் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ ஃபீல். நிச்சயமா. ஸோ அதுதான் தட் டிரைவ்ஸ் யூ ஸ்டில் டு பி an ஆப்ரேட்டர். அந்த ஃபீலை கண்டினியூ பண்ணணும், விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப்பில் ஒரு டாக்டர் அம்மா 85 years, அவங்க பிள்ளைகள்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க, கூப்பிட்றாங்க, அங்கே போக மாட்டேன்ட்டாங்க. எந்த ஊரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ஊர்லேயே இருக்காங்க. அந்த ஊர்லேயே நான் கடைசி சாரு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த சேரில் உட்காந்தே சாகணும், நான் என்னுடைய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணியே ஆவேன். நான் கொரோனா பீரியடில் கூட நான் வந்து மாஸ்க் கூட அணியாமல் நான் என் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணேன், இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கேன்னு ரொம்ப பெருமிதத்தோடு பேசுனது எனக்கு. இந்த மாதிரியும் இருக்காங்க, நம்ம அவங்க அளவுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு. நிச்சயமா சார். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற அளவு இன்னும் மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு சார். சார் இப்போ வந்து இன்னும் கூட மதுரையில் இந்த 5 ரூபா டாக்டர், நான் அந்த மாதிரி 20 ரூபா டாக்டர், அந்த மாதிரி டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட இறுதி சடங்குல வந்து மக்கள் எல்லாரும் பங்கேற்று அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க ஒரு டிஎம் எம்சிஹெச் முடிச்ச உடனேயே அவங்க 500 rupees 600 rupees 700 rupees இதுதான் என் ஃபீஸ் இதுதான் அப்படின்னு ஒரு செட் பண்றாங்கல்ல சார். இதை வந்து மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? கட்டாயம் வந்து அது ஒரு
ஒரு டாக்டர் அந்த நேரம் டாக்டரை பார்க்க போகிறப்ப டாக்டரை போய் பார்க்கணும் வைத்தியம் பண்ணணுன்ட்டு போவாங்க. திரும்பி வெளியே வர்றப்ப அந்த கொடுத்த காசு வந்து அவங்களை ப்ரிக் பண்ணும் சார். ஓகே, 750 ரூபா வாங்கிட்டான், 1000 ரூபா வாங்கிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன 5 நிமிஷம் தான் பேசினாரு, 10 நிமிஷம் தான் பேசினாரு அப்படிங்கிறோம். அதுபோல் அவன் என்ன நினைப்பான், இந்த காசை நம்ம கொடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாட்புறம் உழைச்சோம், டக்குன்னு 5 நிமிஷத்தில் கையில் கொடுத்துட்டாங்களே அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அது நியாயமும் கூட தான் சார். ஏன்னா இட்ஸ் ஒன் டே ஹாட் ஆயில் ஃபார் கொத்தனார். ஒரு ஒர்க் பண்ணி ஒரு 1500 ரூபாய் ஐஎஸ் வச்சுக்கோங்களேன். அவன் போய் உட்காந்தவொடனே ஒரு நாள் பேசிட்டு ஒரு டக்குன்னு அவன்கிட்ட ஒரு 750 ரூபா இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஒரு 750 ரூபா வாங்கிட்டு வரப்போ வந்து கொஞ்சம் அது ஒரு இப்போ எனக்கே கொஞ்சம் ப்ரிக்கிங்காக இருக்குது. மக்கள் அது ரியலாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் அந்த டாக்டருக்கு 750 ருபீஸ் நம்ம 5 நிமிஷத்துக்காக கொடுக்குறோமே அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த டாக்டர் அந்த 5 நிமிஷத்தில் உங்களை டயக்னோஸ் பண்ணுறதுக்காக அவர் ஒரு 35 வருஷம் செலவு பண்ணாரே அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ டாக்டர்ஸோட சாக்ரிஃபைஸை பற்றி இங்கே யாருமே யோசிக்கிறது இல்லை. அவங்க பண்ணுற இதை வந்து நம்மளை வந்து ஒரு வெயிட் பேஸ்டு, அதாவது என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ காசு வாங்குறீங்க, ஒரு ப்ரொசீஜர் தானே பண்ணீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி ஒரு இந்த வச்சு பார்க்குற ஜட்ஜ்மெண்ட், இஸ் இட் ரைட், திஸ் இஸ் த வே டு டூவா, இல்லை சார் எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஃபீஸ் இருக்கணும், இதை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கா? எந்த கருத்து இருந்தாலும் ப்ளீஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் ஹேவ் அ டிஸ்கஷன் அபவுட் இட். சரிங்க சார். சார் இப்போ இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், எனக்கு எந்த பாயிண்ட்ல சார் யூ வில் சே ஓகே இனஃப், ப்ராக்டிஸ் போதும் அப்படின்னு நீங்கள் எப்போ சார் உங்களுக்கு தோணும்? அதாவது இதே டெய்லி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்துட்டு நம்ம நிறைய இதை இழந்துட்டோம். நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொசைட்டியில் என்ன நடக்குது, பாலிட்டிக்ஸில் என்ன நடக்குது அப்படி தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப சரி நம்மளும் கொஞ்சம் வந்து இந்த ப்ராக்டிஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்போம், கொஞ்சம் லிமிட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம். வெறும் பேஷண்ட்டு டாக்டரு ஹாஸ்பிட்டலு அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் மாறிக்கிடுவோன்னு என்ன இப்போவே வந்துருச்சு சார். வந்துருச்சு சார். இப்போது ஒரு நான் மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க, அதே அக்கௌண்டிங், அதே மாதிரி கோடிங், ஐடி கம்பெனி இப்படியே பார்க்குறவங்களோட டாக்டர் ஃபீல்டில் நிச்சயமாக நமக்கு எந்த பேஷண்ட்டும் அதே மாதிரி பேஷண்ட் வர்றதே கிடையாது. அதே டிசீஸ் வர்ற பேஷண்ட்டுமே வேற மாதிரி டீல் பண்ணிட்டு போகிறாங்க. அதே டிசீஸை நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு பேஷண்ட் நல்லா ஆகிறாரு, ஒரு பேஷண்ட் நம்ம என்ன பண்ணாலும் நல்லா ஆகலை. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் த்ரோ பண்ணிகிட்டே இருக்குல்ல சார். ஸோ டஸ் தட் கீப் அஸ் ஷார்ப்? அது நமக்கு இன்னும் சேலஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அதனால தான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது அப்படின்ற ஒரு வாக்கு சொல்கிறாங்களா சார்? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? உண்மையாகவே அப்படிதான் சார். ஏன்னா வேறு எதுலேயுமே இவ்வளோ பெரிய பசில் மாதிரி தான் சார் அது. சரிங்க. இந்த கேஸ் என்ன, எதனால் இந்த கஷ்டம் வந்திருக்கு, அவன் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி நம்ம அவனுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு நம்ம மைண்டில் அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தை உட்காந்து அவனோட பேசிகிட்டு இருக்க டயத்திலே அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். இதுக்கு வந்து சாதாரணமாக நம்ம அந்த இதுக்கு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு சஃபிஷியன்ட் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஸ்பெயினோட ஸ்பெண்ட் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணி டயக்னோஸ் பண்ண தெரிஞ்சு அந்த பேஷண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு அத்தனை வருஷ காலம் நம்மளுக்கு தேவைப்படுது சார். ஆமாம். அப்படி இருந்தால் தான் நம்ம அவங்களுக்கு அது கொடுக்க முடியும். அவங்க அந்த சேலஞ்சஸ் உங்களை நம்மளை இன்னும் ஷார்ப்பாகவும் நம்மளை இன்னும் அறிவு பசிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம் சார், அது உண்மையாக தான் சார். நம்ம ஒரு கேஸை டயக்னோஸ் பண்ணுறோம், அடுத்த கேஸை டயக்னோஸ் பண்ணுறோம், இந்த கேஸை கஷ்டப்பட்டு டயக்னோஸ் பண்ணிட்டோம், இது ஒரு ரேராக ஒரு டிசீஸ் பார்த்துட்டோம், இப்படிங்கிற எல்லாமே நம்மளை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது சார். ஓகே. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு டாக்டரோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாள் ஆப்ரேஷன் பண்ணதுக்காகவோ இல்லை இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக ஒரு செலிப்ரேஷன் கிடையாது. ஷீ இஸ் சேயிங் ஐ எம் வைண்டிங் ஆஃப் மை ப்ராக்டிஸ், நான் என்னுடைய ப்ராக்டிஸை நிறுத்திக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சு வி செலிப்ரேட்டட் ஆன் அ டே. இது வித்தியாசமான பார்ட்டியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் உண்மை என்னென்னா, நம்ம டாக்டர்ஸ்க்குமே சொசைட்டல் ப்ரெஷர், மக்களோட எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாத்தோட ப்ரெஷரும் சேர்ந்து பேர்ன்ட் அவுட், அதாவது பேர்ன் அவுட் அப்படிங்கிறது ஆகுது. அதாவது அவங்க மைண்டில் இது எனக்கு போதும், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவு ஃபீல் பண்ணி நிறைய டாக்டர்ஸ் என் ப்ராக்டிஸை வைண்ட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா பெரிய ப்ராக்டிஸை ஜஸ்ட் தெரிஞ்ச பேஷண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கிளினிக்கில் சின்ன ப்ராக்டிஸாக தி லிமிட் தெம்செல்ஸ். ஸோ இந்த மாதிரி பேர்ன் அவுட் ஆகுது டாக்டர்ஸில். இது வந்து ரொம்ப காமனாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சில ஃபீல்ட்ஸில் வந்து இந்த பேர்ன் அவுட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியூ, அனஸ்தீஷியா, இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் ஆக்சுவலாக வந்து யூஎஸில் தேர் சேயிங் ஹை பேர்ன் அவுட். ஸோ இன் யூஎஸ் 15 days டாக்டர் வந்து ஒரு ஐசியூவில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 15 days வந்து ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ தே கீப் தெம்செல்ஸ் ஃப்ரீ, அவங்க பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. பட் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நம்ம இந்த மாதிரி பேர்ன் அவுட் பற்றி கவலைப்படுறதே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ஃபீல்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களோட பேர்ன் அவுட் சிம்டம்ஸை நீங்கள் ஏர்லியாக பார்க்க முடியுதா? இல்லை பேர்ன் அவுட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதை பற்றி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீல் ஹேவ் அ டிஸ்கஷன் அபவுட் இட். சார் சார் நம்ம டைமில் உங்கள் டைமில் நிச்சயமாக ரேகிங்கிறது பயங்கர மோசமாக இருந்துச்சு. நான் 99 ஜாயின் பண்ணப்பே வந்து சார் எங்களுக்குலாம் நாங்கள் பார்த்த ரேகிங்லாம் இப்போ பார்க்கலப்பா அப்படின்னு பூமர் அங்கிள் மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் உங்கள் டைம்ல ரேகிங் எல்லாம் பயங்கர மோசமாக இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதை எப்படி சார் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அது உங்களுக்கு எப்படி பாதிச்சுது? நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன் சார். அப்போ வந்து நான் அந்த டயத்தில் வந்து நான் மொபைல் டப்பா தான் வந்த காலம், டே ஸ்காலர் வேறு, கிளாஸ் முடிஞ்சால் டப்பான்னு எழுதி தப்பிச்சு ஓட பார்ப்பேன். அதனால் ரொம்ப மினிமம் ரேகிங் தான் எனக்கு இருந்தது. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே இருக்கும். பட் அது வந்து அவங்களுக்குள்ள சீனியர் ஜூனியருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ணிச்சு. அது ரொம்ப வந்து மன ரீதியாக யாரும் ரொம்ப பாதிக்கல அந்த காலத்தில். எவ்வளோ தான் இருந்தாலுமே இது பார்ட் ஆஃப் தி கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியல. இப்போ ரேகிங்கிறது என்எம்சி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு பேன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு பேண்டர்ஸ் தட்ஸ் ஒரு பார்டர் லைனாக நிச்சயமாக எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா காலேஜஸ்லையும் நடக்கிற விஷயம்தான். இந்த ரேகிங்கிறது நிச்சயமாக சீனியர் ஜூனியர்ஸுக்கு நல்ல இன்ட்ராக்ஷன் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்களா? சார் இதெல்லாம் எதுக்கு வந்த உடனே அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டுட்டு நம்மளாம் போக வேண்டியது தானே? இதுக்கு எதுக்கு இந்த ரேகிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னு சொல்ல, இந்த ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு வர்றப்போ வரக்கூடிய அந்த ஒரு சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற லெவலில் நடக்கிற இந்த பேண்டரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இல்லை சார் இது என்ன ரொம்ப பாதிச்சுது, இது மனசளவில் என்ன ரொம்ப பாதிச்சுது அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இத்தனை வருஷம் ஒரு ஃபுல்ஃபில்டு ஒரு கேரியர் நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. இப்போ ஜாயின் பண்ணுறவங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வர்றவங்க, ஒரு பிஜி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அவங்க வாட் ஷுட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சொசைட்டி? அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன சார்? சொசைட்டி வந்து டாக்டர் தூரம் இவ்வளோ தூரம் சர்வீஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்காக சர்வீஸ் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு நோயை கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்க, அவ்வளோ ஈஸியாக மித்த தொழில் மாதிரி இல்லை இது. அப்படிங்கிறப்ப அதுக்குரிய இது அவங்க வந்து வெறும் டாக்டரை காசு கொடுத்துட்டோம் வைத்தியம் பண்ணணும்னு இல்லாமல் அவங்க கொடுக்குற காசும் வந்து அதுக்குரிய தான், இட்ஸ் ஒர்த் கிவிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். டாக்டர்ஸும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல எஃபர்ட் எடுத்து ஒரு நோயாளியை குணப்படுத்தி அவங்கள வந்து இந்த நோயையும் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணி அதை புரிய வச்சும் சேர்த்து பண்ணணும். ரெண்டையுமே சைமல்டேனியஸாக பண்ணணும். கேரியர் வைஸாக நம்ம எப்படி நம்ம வந்து என்ன சார் நம்ம பிளான் பண்ணணும்? கேரியர் வைஸாக நம்ம வந்து அஸ் டாக்டர்னு போகிறப்ப வந்து நம்ம ஏதாவது ஒன்றுல நல்லா ஷைனாகி வெளியே வரணும், ஒரு ஃபீல்டு எடுக்கணும், அந்த ஃபீல்டில் ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் சார். சார் இப்போ உங்கள் டைமில் நீங்கள் நிறைய பேர் உங்கள் கிளாஸில் மெடல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அந்த கால எம்பிபிஎஸ்ல வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு சில டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்லாம் வச்சு மெடல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா சார்? இந்த மாதிரி டாப் மெடல் எடுத்தவங்க எல்லாருமே இப்போ டாப் டாக்டர்ஸாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை சார், அது வந்து ஒரு ஒரு லெவலில் ஒருத்தர் ஒரு லெவலில் இருக்காங்க சார். அவங்க வந்து அந்த காலத்தில் மெடலிஸ்ட்டாக இருந்ததுனால வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது சார். இப்போ வந்து அந்த மெடலிஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு அடிஷ்னலாக ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிது, அவங்க பெருசாக டாப்பாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவில் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருந்துச்சு, அது நிச்சயமாக இருந்துச்சு, டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மெடல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து நாளை பின்ன சொசைட்டிலேயே பெரிய டாக்டர்ஸாக வருவாங்க அப்படிங்கிறது எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் யுவர் அகடமிக் எக்ஸலன்ஸ், உங்களோட ஆப்டிடியூட் டஸ் நாட் டிட்டர்மைன் யுவர் ஆல்டிடியூட். இட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் தட் டிட்டர்மைன்ஸ் யுவர் ஆல்டிடியூட். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு பேஷண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியுது அப்படிங்கிற உங்களுடைய ஓவரால் குவாலிட்டி தான் சொசைட்டியில் நீங்கள் பெரிய டாக்டராக வரதுக்கான கேரண்டியை தவிர, நான் வந்து எம்பிபிஎஸ்லேயே 4 மெடல் வாங்கியிருக்கேன், பிஜியில் 2 மெடல் வாங்கியிருக்கேன், ஸோ இதனால் மட்டும் நான் வந்து சொசைட்டியில் பெரிய டாக்டர் ஆகிட போகிறேன் அப்படிங்கிற கேரண்டி அது கிடையாதுங்கிறத நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்கள் பேட்ச்சில் மெடல் வாங்கினவங்க இப்போ அவங்க இல்லை சார் டாப்பராக இருக்காங்க, இல்லை சார் அவங்களெல்லாம் டீச்சிங் போயிட்டாங்க, அவங்க சாதாரணமாக படித்து வந்தவன் இப்போ பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். வீல் ஹேவ் அ டிஸ்கஷன் அபவுட் இட். சரிங்க சார். சார் அப்போது இவ்வளோ நேரம் நமக்காக வந்து டைம் ஒதுக்கி பிஸி ஷெட்யூலில் வந்து நமக்காக உட்காந்து பேசின அசோக்குமார் சார், அசோக் சாருக்கு நம்ம ரொம்ப வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ஹிஸ் கைடன்ஸ் அண்ட் ஹிஸ் பிளெஸ்ஸிங், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வந்து நம்மளை மாதிரி ஒரு மிட் லெவல் ஒரு சீனியாரிட்டி இருக்க டாக்டர்ஸ்க்கு ஒரு எப்பயுமே ஒரு மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன் திஸ். தேங்க்யூ ஸோ மச்.